إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ند له ولا ضد له ولا كفر له ولا مماثل له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله مولانا العظيم وقد قال نبينا عليه الصلاة والسلام خير الناس من طال عمره وحسن عمله وشر الناس من طال عمره وساء عمله صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலங்கள் அனைத்து அண்ட சராசரங்கள் யாவற்றையும் படைத்தாலும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் நிலையானவன் என்று நான் சாட்சி வாழ்கிறேன். ஸலவாத்து ஸலாம் சாந்தி சமாதானம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் இறைவனின் நேசர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக என்றும் தம்முடைய வாழ்க்கையிலே அடியோடு ஏற்றி எடுத்து நடந்த அன்னாரின் முஸ்லிமான முஃமினான ஆல் அஸ்ஹாபுகள் அனைவர்கள் மீதிலும் கியாமம் வரை என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்திக்கிறேன். பெரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, கட்டளையாக பிறப்பித்துள்ளானோ அவைகளை ஏற்றும், மேலும் எவைகளை எல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மையெல்லாம் விலக்கியுள்ளானோ தடுத்துள்ளானோ அவைகளை விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பாலுங்களுக்கும் வஸியத் எனும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். நாட்களுக்கெல்லாம் நாயகமாம் சய்யிதுல் அய்யாம் ஷரஃபான துல்ஹிஜ்ஜா மாதத்தின் கடைசி ஜுமாவுடைய நாளையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் கடைசி ஜுமாவுடைய நாளையிலே இருக்கின்ற நாம் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது இறுதி கடமை என வர்ணிக்கப்படுகின்ற சர்வதேச உலக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பிரதிபடுத்தி காட்டுகின்ற மிகப்பெரிய அரஃபாத்துடைய மைதானத்திலே 3 மில்லியன் மக்கள் ஒன்று சேருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பான ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவே பெற்ற இந்த நேரத்திலே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது, இறுதி அந்த ஹஜ்ஜின் பொழுது 1.25 லட்சம் சஹாபிகளுக்கு மத்தியில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜின் பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துச் சொன்ன நீண்ட நெடிய வரலாற்று முக்கியத்துவமிக்க அந்த ஹுத்பா பேருரையில் மிகச் சுருக்கமான ஒரு செய்தியை இந்த இடத்திலே இந்த துல்ஹிஜ்ஜா எங்களுக்கு எதனை விட்டு செல்லுகிறது? ஹஜ்ஜுடைய வணக்கம், அரஃபாத்தினுடைய ஒன்றுகூடல், ரசூலுல்லாஹினுடைய அந்த இறுதி ஹஜ்ஜுடைய பேருரை எங்களுக்கு எதனை நினைவுபடுத்தி விட்டு சென்று விட்டது என்பதனை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஜனங்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், நீங்கள் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய உங்களுடைய ரப்பை ஒருவராக இருந்து கொண்டிருக்கலாம். வ இன்ன அபாக்கும் வாஹித், முழு மனித குலத்தினுடைய ஆரம்ப மனிதன் தந்தையாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரே ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஒரே நபி ஆதமின் சந்ததியினர்களாகிய நீங்கள், லா ஃபத்ல லி அரபிய்யின் அலா அஜமிய்யின், அந்த 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்களுக்கு இடையிலே அரபிகளும் காணப்பட்டார்கள், அரபி அல்லாத அஜமிகளும் காணப்பட்டார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்திலே சுருக்கமாக சொன்னார்கள், லா ஃபத்ல லி அரபிய்யின் அலா அஜமிய்யின், இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்குள்ளே அரபி அஜமி என்ற வேறுபாடு கிடையாது, வித்தியாசம் கிடையாது, சிறப்படைய முடியாது. வலலி அஸ்வத அலா அஹ்மர், கருப்பன் சிவப்பன் என்றோ அல்லது சிவப்பன் கருப்பன் என்றோ அரபி அஜமி என்றோ இஸ்லாத்திலே வேறுபாடு கிடையாது. மேல் நாட்டவன் கீழ் நாட்டவன், உயர் சாதி தாழ் சாதி, படித்தவன் பாமரன், அந்தஸ்துள்ளவன் அந்தஸ்திலே தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு சிறப்பு இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது. இல்லா பித்தக்வா, தக்வா என்ற அல்லாஹ்வுடைய இறையச்சம் பயபக்தியை கொண்டே அன்றி ஒருவர் இன்னொருவரை விட சிறப்படைய முடியாது என்பதனை சொன்னார்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய இடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே உங்களிலே கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள் அத்தகாக்கும், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த ஒரு மூமின், அவன் அரபியாக இருக்கட்டும், அஜமையாக இருக்கட்டும், கருப்பனாக இருக்கட்டும், சிவப்பனாக இருக்கட்டும், படித்தவன் பாமரன், மேல்நாட்டவன் கீழ் நாட்டவன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய முஃமின்களிலே ஈமான் உள்ளவர், தக்வா உள்ளவராக திகழ்ந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரோம் தேசத்தை சேர்ந்த அரபி அல்லாத ஒருவர் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அரபி அல்லாத ஒருவர் தக்வா என்ற இறையச்சம் அல்லாஹ்வுடைய நபியுடைய அன்புக்கு ஆளானதனால நபியிடத்திலே அன்பை அடைந்து கொள்ளார்கள். பாரசீக நாட்டிலே இருந்து இஸ்லாத்தை தழுவிய ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி அரபி அல்லாத ஒருவராக இருந்தும், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நபியுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆளாகி கொண்டார்கள். கருப்பினத்தை சேர்ந்த நீகோ அடிமை இனத்தை சேர்ந்த ஹஜ்ரத் பிலால் ஒரு ஹபஷியாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்புக்கு மஹப்பத்துக்கு ஆளானார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நிலத்திலே மொழியிலே வேறுபடலாம், அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், பதவிகள் பட்டங்கள் அடைந்தவர்களாக இருக்கலாம், செல்வ வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் நிச்சயமாக தக்வா என்ற இறையச்சம் உள்ளச்சம் யாருடைய உள்ளத்துல இருக்குமோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் என்பதனை அந்த மக்கள் மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தோட உலகத்துல வாழுகின்ற நேரத்துல அவனுடைய அருளும் உதவியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த அடிப்படையில் முஹர்ரமுடைய மாதம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. துல் ஹஜ் என்ற மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே கடைசி மாதம். எங்களுடைய வாழ்நாளிலே ஆயுட்காலத்திலே ஒரு வருடம் முடிவடைய போகின்றது. இன்னொரு வருடம் மலர்வதற்கு உதிப்பதற்கு வர காத்துக் கொண்டிருக்கிறது.
கனிவான சகோதரர்களே, பெரியவர்களே, நேரங்களும் நிமிடங்களும் மணித்தியாலங்கள் செகண்ட்கள் என்று எங்களுடைய வாழ்க்கை கால ஓட்டம் மின்னல் வேகத்திலே கடந்தோடிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய காலத்தில, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுட்காலத்தில எத்தனை வருடங்கள் உருண்டோடி விட்டன, எத்தனை ஆண்டுகளை நான் கடத்தி இருக்கிறேன், கழித்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், ஐயுன் நாஸி கைருன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நபியே நாயகனே, மனிதர்களிலே சிறந்த மனிதர், நல்ல மனிதர் யார் என்பதனை அடையாளப்படுத்துங்கள் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி, மனிதர்களிலே நல்லவர், சிறந்தவர் யார் என்று சொன்னால், மன் தால உம்ரு, யாருக்கு அல்லாஹ் உலகத்தில் நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கிறான், நீண்ட நெடிய ஆயுட்கால உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 50 கடந்து 60, 70, 80 என்றெல்லாம் உலகத்திலே நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு வஹசுன அமலு, அவருடைய அமல்களும் நல்லதாகிவிட்டது. நல்ல அமல்களோட, நல்ல செயல்களோட, மக்களோடு மக்களாக, மற்ற மக்களுக்கு பயனுள்ளவராக, பிரயோசனம் உள்ளவராகவும் இருக்கிறார். இவர் மனிதர்களிலே நல்லவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார், ஃபஅய்யுன் நாஸி ஷர்ருன் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் மனிதர்களிலே கெட்ட மனிதர், மிக மோசமானவர் யார் என்பதனையும் சொல்லித்தாருங்கள் நாயகமே. அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், மன் தால உம்ரு, யாருடைய ஆயுட்காலம் நீண்டிருக்கிறது, நீண்ட காலம் உலகத்தில் வாழுகிறான், வஸா அமலுஹு, அவருடைய அமல் கெட்டுவிட்டது, மிக மோசமான, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமில்லாத பாவங்களோட உலகத்துல 80 கடந்து 100 வரைக்கும் இருக்கிறார். கனிமான சகோதரர்களே, நீண்ட நெடிய காலம் உலகத்துல வாழ்ந்தோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களோட உலகத்தில் ஒரு மனிதர் வாழுகிறார். இவர் மனிதர்களிலே மிக கெட்டவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பு நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி 1446வது ஹிஜ்ரி ஆண்டில் இருக்கின்ற நாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஹிஜ்ரி 1447வது ஹிஜ்ரி வருடத்தை அடைய காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வருடம் என்னுடைய ஆயுளிலே சென்று விட்டது, மீண்டும் ஒரு வருடத்தை அடைய காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஹிஜ்ரி வருடத்தினுடைய ஒரு வருட காலத்தினுடைய என்னால நடந்த தவறுகள் என்ன, என் வாழ்க்கையிலே நான் கடைபிடித்து வருகின்ற நல்ல அமல்கள் என்ன, மறுமைக்காக, மன்னரைக்காக, மௌத்துடைய மறுமை வாழ்வுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்ற நல்லவைகள் என்ன, தீயவைகள் என்ன, இந்த தீய செயல்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்னும் முற்றுப்புள்ளி வைப்பதற்குண்டான காலமும் நேரமும் அவகாசமும் இன்னும் வரலையா என்ற சில சிந்தனைகளை, கேள்விகளை, வினாக்களை தொடுத்து அவைகளுக்கு விடை காண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, மிக வேகமான ஒரு உலகம், நாட்களும் நேரங்களும் நிமிடங்களும் மின்னல் வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பல்வேறுபட்ட அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமது கேள்விகளும், பார்வைகளும், சிந்தனைகளும், மேலெண்ணங்களும் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றன. கனிவான சகோதரர்களே, பெரியவர்களே, நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், செல்வ வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், அறிவு ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், நோயில்லாத ராகத்தாக ஆஃபியத்தோடு வாழுகின்ற நோயற்ற அந்த நிலைமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட நியமத்துகளை, பல்வேறுபட்ட அருள்கொடைகளை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எதனை எங்களுக்கு இப்படியான நியமத்துகளாக வழங்கி இருக்கின்றானோ அந்த ஒவ்வொரு நியமத்துகளும் மிகப்பெரிய அமானிதங்களாகும்.
அந்த அமானிதங்கள் என்ற அடிப்படையில் நாளை மறுமையில் நமக்கு அல்லாஹ் நியமத்தாக அருளாக தந்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு நியமத்துகள் பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவது, விசாரணை செய்யப்படுவோம். உனக்கு செல்வம் தந்திருந்தேன், அறிவு ஆற்றல்களை தந்திருந்தேன், வீரத்தை தந்திருந்தேன், நிறைய கல்வி ஞானங்கள் கொடுத்திருந்தேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எவனுடைய புறத்திலிருந்து எவைகளை எங்களுக்கு அருளாக நியமத்தாக வழங்கி இருக்கிறானோ அமானிதம் என்ற அடிப்படையில் அந்த ஒவ்வொன்றும் கியாமத் நாளையிலே விசாரிக்கப்படும், கேள்விகளுக்கு கேட்கப்படும். அந்த வகையில நீண்ட நெடிய காலம் உலகத்தில் வாழுகிறோம். உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சில குழந்தைகள் தாயுடைய வயிற்றிலே இருந்து பிரசவிக்கப்படுகின்ற நேரத்தில் மையத்தாக பிறந்து கொண்டிருக்கின்றன. கனிமான சகோதரர்களே, பிறந்த ஒரு நாள் உலகத்தில் அடுத்த தினம் அந்த குழந்தை மரணமாக, அதாவது மையத்தாக மாறிவிடுகிறது. இப்படி சிலர்களுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற நியமத்துகள்ல ஆயுட்காலம் இருக்கிறது. இது மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய ஒப்பற்ற இலக்கிய காவியமாம் இஹ்யா உலூமுத்தீனிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சொல்லை அங்கே விளங்கப்படுத்துகிறார்கள். இன்ன நஃபஸ லஜௌஹரத்துல் ஸமீனா, மனிதன் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம், காற்றை உள்வாங்குகிறோம், வெளியேற்றுகிறோம். இந்த ஒவ்வொரு மூச்சும் பெருமதி மிக்க, விலை மதிக்க முடியாத மாணிக்கத்துக்கு சமமானது என சொல்லுகிறார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மாணிக்கம் கண்டெடுக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் எப்படியோ முடிவாக இறுதியாக விலைகள் தீர்மானிக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் விலை மதிக்க முடியாத பெருமதி வாய்ந்த ஒரு மாணிக்கத்துக்கு பெருமதியானது. எனவே அப்படியான ஒவ்வொரு மூச்சும் சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸானஹா, யார் அந்த மூச்சுக்கள் ஒவ்வொன்றையும் பாதுகாத்துக் கொள்வாரோ, வீணிலும் விளையாட்டிலும் அன்றி பாதுகாப்பான பெருமதியானதாக ஆக்குவாரோ, ரஃபஅஹா, அந்த மனிதனை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். யார் அந்த ஒவ்வொரு மூச்சுக்கள், வினாடிகள், செகண்ட்கள், மணித்தியாலங்கள் இவைகளை வீணிலும் விளையாட்டிலும் கழிப்பான் என்றால் அந்த மனிதனை அல்லாஹ் தாழ்த்து விடுவான் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர். அந்த மூச்சு வெளியேற்றுவதா அல்லது உள்வாங்குவதா? இதற்காக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வெளியேற்றிய ஒவ்வொரு மூச்சையும் முழு உலகத்திலே உள்ள அத்துணை வைத்தியர்கள் ஒன்று சேர்ந்தாலும் வெளியேற்றப்பட்ட மூச்சை உள்ளே எடுப்பதற்கு யாராலும் எவராலும் முடியாதது. அப்படி என்றால் ஒரு மனிதர் சக்கராத்துடைய நிலையில மூச்சு திணறி தடுமாறிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முழு உலக வைத்திய துறையும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த நேரத்தில் யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு மூச்சும் பெருமதியானது. நாங்கள் வெளியேற்றுகின்ற, சுவாசிக்கின்ற, உள்வாங்குகின்ற ஒவ்வொன்றும் பெருமதி மிக்கது என்றால் காலங்கள், நேரங்கள் பெருமதியானது. அதனால தான் காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, அவன் வீணிலும் விளையாட்டிலும் கழித்த ஆயுள் காலம் அதனை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். ஆக நீண்ட நெடிய ஆயுட்காலத்தை உனக்கு வாழ்நாளை தந்திருந்து இந்த காலம் எங்கே செலவழிக்கப்பட்டது, எதிலே நீ செலவழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி தனியாக ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, சிறப்பான துல்ஹிஜ்ஜா இஸ்லாத்தினுடைய புனிதமான 4 மாதங்களில் துல்ஹிஜ்ஜாவிலே இருக்கிறோம். அடுத்தது ஒரு புனித மாதம், அதாவது முஹர்ரம் என்ற இஸ்லாமிய புது வருடம் எங்களை அடைய காத்துக் கொண்டிருக்கிறது.
எனவே அந்த வருடம் அந்த மாதம் பிறப்பதற்கு முன்னதாக துல்ஹிஜ்ஜாவின் கடைசி வாரத்திலே கடைசி நாட்களில் இருக்கின்ற நாம், யா அல்லாஹ் இந்த வருடம் தெரிய போகிறது, எனவே இந்த வருடத்திலே என்னால் நடந்த தவறுகள் என்ன, நான் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள், பாவங்கள், ஹராமுகள், இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் ஏன் முன்வரக்கூடாது என்ற சில வினாக்களை நாங்கள் தொடுத்து விடை சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தக்குவா என்ற இறையச்சத்தினால், தக்குவா என்ற பயபக்தியினால சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள். நிறைய உலகத்திலே இன்று எச்சரிக்கைகள், சோதனைகள் மணிந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சவால்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, ஈமானுக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமானிதம் பால்படுத்தப்படும் என்றால் கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என சொன்னார்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு உலகளாவிய ரீதியிலே சவால் மிக்க ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய அரஃபாத்துடைய மைதானத்திலே இந்த வருடம் ஒன்று சேர்ந்த அத்துணை மக்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக, குறிக்கோளாக, துஆவாக இருந்தது ஒன்று இருக்கும் என்றால், அந்த அநியாயம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள கசாவுடைய பூமியில சின்னம் சிறார்கள் உயிரோடு உயிராக, தாய்க்கு முன்னால் குழந்தைகள், குழந்தைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள், அங்கே அநியாயமும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அந்த படுகொலைகளுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, சியோனிசவாதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்களை உலகளாவிய ரீதியிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்களோ அவைகளுக்கு எதிரான பிரார்த்தனை அங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய வல்லவன். அவனுடைய அதிகாரங்களை, அவனுடைய வல்லமைகளை இந்த பூமிக்கு மேல அவன் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறான். படிப்பினைகள், மிகப்பெரிய படிப்பினைகள், ஆனால் அது பற்றி சிந்திப்பதற்கு, அது பற்றி யோசிப்பதற்கு நேரம் காலம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான அச்சுறுத்தல்களும் சவால்களும் மலிந்த இந்த கடைசி யுகத்திலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, அவன் பக்கம் கைகளை உயர்த்துவது, அவனிடத்திலே கையேந்துவது, இதனை தவிர எங்கள ஆயுத பலத்தினால், ஆட்பலத்தினால், வாட்பலத்தினால் உலகத்தில் எதுவுமே நடந்ததில்லை, நடந்த வரலாறும் கிடையாது. அதனால மறுமையை நம்பியுள்ள, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டுள்ள முஸ்லிம்களாகிய நாம் அனைவர்களும் அந்த ரப்பிடத்திலே முறையிட்டு அவரிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடி அவருடைய உதவியை நேரடியாக இந்த பூமிக்கு இறக்கி வைப்பதிலே நிச்சயமாக கையேந்துவதை தவிர வேறெந்த முயற்சியும் எங்களால முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அலமா யுன்ஜீக்கும் மின் அதுவிக்கும், உங்களுடைய எதிரிகளிலே இருந்த பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய, உங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய, எதிரிகளிடத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்று தருகின்ற விடயத்தை சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நபியே, நாயகரே, கண்டிப்பாக சொல்லித் தாருங்கள், எதிரிகளிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வழியை காட்டித் தாருங்கள் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால ததுஊன அல்லாஹ, ததுஊன அல்லாஹ, அல்லாஹ்வை அழையுங்கள், அவரிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் பக்கம் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அது வெறுமனே ரமலானில மாத்திரமல்ல, அரஃபாத்திலே மாத்திரமல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஃபீ லைலிக்கும் வனஹாரிக்கும், உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஃபைன்ன துஆ, துஆ என்ற பிரார்த்தனை சிலாஹுல் முஃமினி, ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என சொன்னார்கள். பத்ருடைய போர்க்களத்தில ஜும்ஆவுடைய நாளையில நோன்பு நோற்றவர்களாக 313 சஹாபிகள்
அங்கே 1000 காபிர்களை அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா அளித்தான் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய துஆவுடைய பரக்கத்தாகும். அதனால துஆவினால் செய்ய முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சில அரபு நாடுகள், சில இஸ்லாமிய நாடுகள் முஸ்லிம்களுடைய சியோனிசவாதிகளுடைய அந்த வீழ்ச்சிக்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற முழு உலக மக்களையும் அங்கே அல்லாஹ்வுடைய வல்லமையை குதிரத்தினை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்ற இப்படியான ஒரு சூழ்நிலையிலே என்னால உங்களால எதனை செய்ய முடியும்? எந்த முயற்சியை செய்யலாம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, துஆ என்பதனை தவிர வேறு எதுவும் எங்களால் செய்ய முடியாது. சியோனிசவாதிகள் ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஆயுத பலம் படைத்தவர்கள், அதனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆயுதத்தினால் அதாவது எதையும் செய்யலாம், வெற்றி எங்கள் பக்கம் என்ற நம்பிக்கைக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையில நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை அவரிடத்திலே கையேந்தி பெற்றுக் கொள்வது என்ற வழிமுறை தான் எங்களுக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி ஹஜ் முடிந்து விட்டது. மீண்டும் ஒரு புது வருடம் பிறக்க போகிறது. இந்த நேரத்தில் முழு உலக மக்களுடைய முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கவனமும் இன்று கேள்வியும் சிந்தனையும் எல்லா நிலையிலும் கண்ணியமான சகோதரர்களே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு யுத்த மோகம் இதனால நாட்டிலே நடைபெறப் போவதென்ன, சர்வதேச மட்டத்திலே என்னென்ன விளைவுகள் பாதிப்புகள் அங்கே முன்னால நடைபெறும் என்ற மிகப்பெரிய பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்பி எமது தவறுகள் திருத்தப்பட்டு நல்லவர்களாக மாறி நீண்ட ஆயுளோட நிஅமத்துகள்ல புரண்டு கொண்டிருக்கிறோம். அவன் பக்கம் கையேந்துவோம், கண்ணீர் விட்டு அழுவோம், பாவங்கள்ல இருந்து மீட்சி பெற்று இந்த அதாவது செல்லுகின்ற வருடத்தோடு அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வரக்கூடிய மலரக்கூடிய புது வருடத்திலே முஹர்ரம் என்ற இஸ்லாமிய வருடத்திலே நல்லவைகளை செய்வதற்கு திட்டமிடுவோம். இஸ்லாம் திட்டமிடலை பிளானிங் என்பதை அறிமுகம் செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத்தை மையமாக அமைய வைக்கப்பட்டு ஹிஜ்ரி வருடம் இருக்கிறது, ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கிறது. மிகப்பெரிய திட்டமிடலின் அடிப்படையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் ஹிஜ்ரத்து போவோம் என்று இருக்கல்ல, ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்குண்டான அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்க்கிறார்கள். பணம் கொடுத்து வாங்குமாறு 2 ஒட்டகைகள் தயார் செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பாலைவனத்தின் வனம், அதாவது கடந்து செல்ல வேண்டிய பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். பாதை தெரியாது, வழி தெரியாது, அதற்குண்டான வழிகாட்டியினை தயார் செய்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் எங்கே தங்கி இருக்க வேண்டும், எத்தனை நான் இருக்க வேண்டும், அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மிகப்பெரிய திட்டமிடலின் அடிப்படையிலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய ரசூலுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அமைத்துக் கொடுத்தான். அந்த அடிப்படையில புதிய ஒரு இஸ்லாமிய வருடம் மலர்கிறதா? அதற்கு முன்னதாக என்னிலே உங்களிலே அதாவது செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து மலரப் போகின்ற புதிய ஹிஜ்ரி வருடத்தை புதிய அத்தியாயத்துடன் நல்ல அமல்களோட, ஈமானோட, சாலிகான அமல்களோட நல்லவைகளை திட்டமிடுவோம். இஸ்லாமியர்களுடைய அதாவது நல்ல நிலைகள் சீரழிவுக்கு ஆக வேண்டும் என்ற சியோனிசவாதிகளுடைய அந்த சிந்தனையில இருந்து விடுபடுவதற்காக அனைவர்களும் கையேந்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சூழ பல யூத குழுவினர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு எப்படி சொன்னார்கள்? அக்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரபி, இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து யூதர்களை வெளியேற்றி விடுங்கள், அவர்களை இங்க வாழுவதற்கு அனுமதிக்காதீர்கள், மதீனாவிலே இருந்து துரத்தி எடுத்து விடுங்கள் என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அந்த யூத சமூகம் அவர்கள் எண்ணிக்கையிலே குறைந்தவர்கள், முஸ்லிம்களை விட எண்ணிக்கையில குறைந்தவர்கள், ஆனாலும் மிகப்பெரிய அவர்கள்
சக்தி வாய்ந்தவர்கள், சிந்தனா ரீதியாக மிகப்பெரிய குஃபாலம் செய்யக்கூடியவர்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு சுன்னத்தான ஃபர்லான தொழுகையில கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன, வழிகேடர்கள், அதே போல சபிக்கப்பட்டவர்கள், கோபத்துக்கு உண்டானவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த யூதர்கள், அதே போல நசாராக்கள், அதிலே இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களுடைய அழிவுக்காக, இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக, முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படி எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளும் குஃபாடங்களும் தந்திரங்களும் செய்து இந்த இஸ்லாமிய உம்மத்தை வேறறுப்பதற்குண்டான என்னென்ன சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதற்காக எங்களுடைய துஆக்கள், எங்களுடைய அதாவது பிரார்த்தனைகளின் ஊடாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியை எங்களுக்கும் ஏனைய உலக இஸ்லாமிய நாடுகளுக்கும் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதனால கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு நல்லடியார்களே, இந்த சிறப்பான துல்ஹிஜ்ஜாவின் கடைசி நாட்கள்ல எப்படியான நமது நாட்டிலும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளிலும் நல்ல நிலைமைகள் உருவாவதற்காக எங்களுடைய கைகள் உயர்த்தப்பட்டு அந்த ரப்பிடத்திலே நாங்கள் கையேந்தி அவருடைய பிரார்த்தனையை, அவருடைய உதவியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாகவும். ஆகையா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த வருடம் ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றுவதற்காக எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த அரஃபாத்துடைய மைதானத்தில் சர்வதேச ஒற்றுமையை வலியுறுத்தி காட்டிய ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு ஒன்று சேர்ந்தார்களோ அத்துணை மக்களுடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்து கொள்ளையா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இனிவரும் காலத்திலே நமது இந்த நாட்டிலும் ஏனைய சர்வதேச இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய நாடுகளிலும் உன்னுடைய உதவியை தந்துவிடியா அல்லாஹ். பலஸ்தீனுடைய மண்ணில எத்தனை ஆயிரம் ஆயிரம் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் ரஹ்மானே பசியோட பட்டணியோட உணவின்றி தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த குழந்தைகளுக்கு நீ அருள் பாலித்திடு யா அல்லாஹ். பல குழந்தைகள் ரஹ்மானே, 16,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ரஹ்மானே தாயும் இல்லை தந்தையும் இல்லாத அநியாயமான நிலையில, கைவிடப்பட்ட நிலையில உணவின்றி தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரஹ்மானே, அந்த குழந்தைகள் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். ரஹ்மானே, யூத சமூகம் இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்னென்ன சதித்திட்டங்களை திரைமறைவுக்கு பின்னால திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய திட்டங்களை தவிடுபடியாக்கி விடியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு உதவி செய்தியா அல்லாஹ். முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்தடியா அல்லாஹ். ஓட வல்லமையில நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுக்கு நேரடியாக கண் குளிர்ச்சியான செய்திகளை எங்களுக்கு ரஹ்மானை கிடைக்க செய்தியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தவறு நிறைய செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஒரு ஹிஜ்ரி ஆண்டு செல்லுகிறது, இன்னொரு ஹிஜ்ரி ஆண்டு மலர போகிறது யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யற தவறுகள் தப்புகள் மூலமாக எங்களுக்கு நீ தண்டனையை இறக்கி சோதித்து விடாத யா அல்லாஹ். உன உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். உன அருளை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கண் முன்னால மௌத்துக்கு முன்னால நல்ல செய்திகளை தந்துவிடு யா அல்லாஹ். சக்கராத்துடைய நேரத்துல சரளமாக கலிமாவினை மொழிந்த நிலையிலே எமது மௌத்துகளை ரஹ்மானை தந்துவிடு யா அல்லாஹ். நல்ல நிலைமைகளை உருவாக்கடி யா அல்லாஹ். சகல முஸ்லிம்களின் ஒற்றுமையாக்க வைத்தடி யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி